ஆன்லைன் மூலம் ரூபாய் 66 கோடி மோசடி செய்த வடமாநில கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த மருத்துவர் அழகம்மை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரிடம் கடந்த ஜூன் மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தது. அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி அவரிடம் இருந்து ரூபாய் 27 லட்சத்தை பறித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையினை தொடங்கினர். இதில் டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது காவல்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் அந்த வங்கிக் கணக்கினை முடக்கினர். இதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் காவல்துறை இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சஞ்சீப் தீப், ராகேஷ் கோஷ், அமித் சர்தார் ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் 66 கோடியே 11 லட்சம் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் காவல்துறை சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைதன்யா